வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று சதுர அடி செங்கும்பகத்தின் கன அளவு பற்றி கற்க இருக்கின்றோம். கற்றல் விளைவாக சதுர அடி செங்கும்பகத்தின் கன அளவு பற்றிய அறிவை பெறுவர், சதுர அடி செங்கும்பகத்தின் கன அளவை காண்பர், கன அளவு தொடர்பாக ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பர். அன்றாட வாழ்வில் நாம் இவற்றை காண்கின்றோம். இவை சதுர அடி செங்கும்பகத்தின் உருவத்தை ஒத்தவை. வீட்டின் கூரை, படுக்கை, பேப்பர் வெயிட், கூடு. இவற்றை நாம் கலண்டர் படங்களில் பார்த்திருக்கின்றோம். பிரமிட் இவையும் சதுர அடி செங்கும்பகத்தின் உருவத்தை ஒத்தவை. சதுர அடி செங்கும்பகம் பற்றி பார்ப்போம். அதன் உருவம் இவ்வாறு காணப்படும். அடிப்பகுதி சதுரமாக காணப்படும். சதுர அடி செங்கும்பகத்தின் உச்சியிலிருந்து அடிக்கு செங்குத்து வரைவோமாயின், இந்த உச்சியிலிருந்து அடிக்கு செங்குத்து வரைவோமாயின் அது அடியின் சதுரத்தின் மூலை விட்டங்கள் சந்திக்கும் புள்ளியில் அமையும். இதனை நாம் சதுர அடி செங்கும்பகம் என்போம். சதுர அடி செங்கும்பகத்தின் கன அளவை காண்போம். இதனை நன்கு அவதானியுங்கள். ஒரே உயரம் கொண்ட கன உருவும் சதுர அடி செங்கும்பகமும் எடுக்கப்படுகிறது. கன உருவின் அடிப்பகுதி சதுரமாக காணப்படும். செங்கும்பகத்தின் அடியின் சதுரத்தை ஒத்த அளவு கொண்டது. ஒரே அளவான 3 செங்கும்பகங்கள், அதாவது சதுர அடி செங்கும்பகங்கள் எடுக்கப்பட்டு அவை முற்றாக திரவத்தினால் நிரப்பப்பட்டு கன உருவினில் ஊற்றப்படுகிறது. 3 சேர்ந்து முற்றாக நிரம்புகின்றது. எனவே 3 சதுர அடி செங்கும்பகத்தின் கன அளவு கன உருவின் கன அளவுக்கு சமமாக உள்ளது. இவற்றிலிருந்து நாம் ஒரு சமன்பாட்டை பெறுவோம். சதுர அடி செங்கும்பகத்தின் கன அளவின் 3 மடங்கு கன உருவின் கன அளவு. எனவே சதுர அடி செங்கும்பகத்தின் கன அளவு 1/3 கன உருவின் கன அளவு. 2 பக்கமும் 3ஆல் வகுப்போமாயின் 1/3 என இங்கால் பக்கம் அமையும். எமக்கு தெரியும் கன உருவின் கன அளவு அடிப்பரப்பு தர செங்குத்தியரம் என எழுத முடியும் என்று. அடிப்பகுதி சதுரமாக காணப்படுகிறது. எனவே அதன் பரப்பிற்கு பதிலாக a தர a என எழுத முடியும். செங்குத்தியரம் இந்த உயரம், அதாவது இந்த உயரம் h ஆக அமையும். இதனை பெருக்கினால் 3/1 a வர்க்கம் h, a தர a வர்க்கம் இங்கால h. எனவே சதுர அடி செங்கும்பகத்தின் கன அளவு v 3/1 a வர்க்கம் h. உதாரணங்கள் பார்ப்போம். முதலாவதாக சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர் ஆகவுள்ள ஒரு செங்கும்பகத்தின் உயரம் 9 சென்டிமீட்டர் எனின் அதன் கன அளவை காண்போம். படத்தினை வரைந்து அளவுகளை குறித்துக் கொள்வோம். செங்குத்து உயரம் 9 சென்டிமீட்டர், சதுர அடியின் ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டர். சதுர அடி செங்கும்பகத்தின் கன அளவு 3/1 a வர்க்கம் h. அளவுகளை பிரதியிடுவோம். ஏக்கு பதிலாக 5, 5இன் வர்க்கம், எனவே 5 தர 5. 3ஆல் 9ஐ வகுப்போம் 3 முறை. இதனை பெருக்கினால் 75. அதாவது சதுர அடி செங்கும்பகத்தின் கன அளவு 75 சென்டிமீட்டர் கன. இதனை நாம் 75 மில்லி லீட்டர் என எழுத முடியும். உதாரணம் 2. அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 9 சென்டிமீட்டராக உள்ள ஒரு சதுர அடி செங்கும்பகத்தின் கன அளவு 216 சென்டிமீட்டர் கனம் எனின் அதன் செங்குத்து உயரத்தை காண்போம். படத்தினை வரைந்து அளவுகளை குறித்துக் கொள்வோம். செங்குத்து உயரம் நாம் காண வேண்டும். எனவே நாம் h என்று எடுத்துக்கொள்வோம். இதான் செங்குத்து உயரம் h சென்டிமீட்டர். கன அளவு 3/1 a வர்க்கம் h. கன அளவு நமக்கு தெரியும். எனவே 216க்கு சமப்படுத்துவோம். இந்த aக்கு பதிலாக நாம் இந்த 9ஐ பிரதியிடுவோம். 9இன் வர்க்கம், எனவே 9 தர 9 என எழுதலாம். இனி நாம் 3ஆல் 9ஐ வகுப்போம். இவ்வாறு அமையும். எனவே h ஐ காண்பதற்கு 216ஐ 3ஆலும் 9ஆலும் வகுக்க வேண்டும்.
இதனை நாம் பெருக்கி 9 27 என்று போடுவதை விட 3 தர 9 என்று போட்டு நாங்கள் சுருக்குவது இலகுவாக இருக்கும். 3ஆல் வகுப்போம், பின்பு 9ஆல் வகுப்போம். 8 முறை. எனவே h சமன் 8. ஆகவே செங்குத்துயரம் 8 சென்டிமீட்டர். உதாரணம் 3. சதுர அடி செங்கும்பத்தின் உயரம் 12 சென்டிமீட்டராகவும் அதன் கன அளவு 256 சென்டிமீட்டர் கனம் ஆகவும் இருப்பின் சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளத்தை காண்போம். படத்தினை வரைந்து அளவுகளை குறித்துக் கொள்வோம். சதுர அடியின் ஒரு பக்க நீளத்தை நாம் காண வேண்டும். எனவே அதனை நாம் a என எடுத்துக்கொள்வோம். செங்குத்து உயரம் தரப்பட்டுள்ளது. எனவே இதன் நீளம் 12 சென்டிமீட்டர். சதுர அடி செங்கும்பத்தின் கன அளவு 1/3 a வர்க்கம் h. 256க்கு சமப்படுத்துவோம். ஹக்கு பதிலாக நாம் இந்த 12ஐ பிரதியிடுவோம். இவ்வாறு அமையும். 3ஆல் 12ஐ வகுப்போமாயின் 4 முறை. a வர்க்கம் சமன் 256 கீழ் 4 64 முறை. a வர்க்கம் சமன் 64ஐ 8 வர்க்கம் என்று எழுதலாம். எனவே a வர்க்கம் சமன் 8 வர்க்கம். இரண்டு பக்கமும் வர்க்க மூலம் எடுப்போமாயின் இங்கால் a என அமையும், 8 வர்க்கம் 8 என அமையும். எனவே a சமன் 8, அதாவது சதுர அடியின் ஒரு பக்க நீளம் 8 சென்டிமீட்டர். உதாரணம் 4. சதுர அடி செங்கும்பத்தின் அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 10 சென்டிமீட்டரும் சாய்வு உயரம் 13 சென்டிமீட்டரும் ஆகும். அதன் செங்குத்துயரத்தையும் கன அளவையும் காண்போம். படத்தினை வரைந்து அளவுகளை குறித்துக் கொள்வோம். செங்குத்துயரம் நாம் காண வேண்டும். எனவே நாம் அதனை h என எடுத்துக்கொள்வோம். சாய்வு உயரம் தரப்பட்டுள்ளது. எனவே இந்த சாய்வு உயரம் 13 சென்டிமீட்டர். செங்குத்துயரம் h. உச்சிகளுக்கு பெயரிடுவோம். a, b. செங்குத்துயரம் அடியை சந்திக்கும் புள்ளியை o என நாம் பெயரிடுவோம். நமக்கு ஒரு செங்கோண முக்கோணி பெறப்பட்டுள்ளது. a, o, b. சதுரத்தின் ஒரு பக்க நீளம் 10 சென்டிமீட்டர். எனவே நாம் OBயின் நீளத்தை 5 சென்டிமீட்டர் என எழுத முடியும். இதன் அரைவாசியாக இருக்கு சதுரம். எனவே இது மையம், சதுரத்தின் மையம். எனவே இதன் அரைவாசி என நாம் இதனை எழுதலாம். OB 5 சென்டிமீட்டர். இனி நாம் பைதகரஸ் தேற்றத்தை கொண்டு எச்சின் பெருமானத்தை காண்போம். ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்க வர்க்கம் மற்ற இரு பக்க வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சமம் என்பது பைதகரஸ் தேற்றம். எனவே செங்கோண முக்கோணி AOBஐ எடுத்துக்கொண்டால் AO வர்க்கம் சக OB வர்க்கம் இந்த செம்பக்கம் ABயின் வர்க்கத்துக்கு சமமாக அமையும். அளவுகளை பிரதியிடுவோமாயின் இவ்வாறு அமையும். நமக்கு தெரியும் 5 வர்க்கம் 5 25, 13 வர்க்கம் 13 தர 13 169. இனி நாம் இரண்டு பக்கமும் இந்த 25ஐ கழிப்போமாயின் இவ்வாறு அமையும். 144ஐ நாம் 12 வர்க்கம் என எழுத முடியும். எனவே h சமன் 12, அதாவது செங்குத்து உயரம் 12 சென்டிமீட்டர். இதனை பயன்படுத்தி நாம் இனி கன அளவை காண்போம். 3/1 a வர்க்கம் h. aக்கு பதிலாக 10 சென்டிமீட்டர். h நாம் கணித்து விட்டோம், 12 சென்டிமீட்டர். 3ஆல் 12ஐ வகுப்போம். பெருக்குவதனால் 400 சென்டிமீட்டர் கனம், அதாவது 400 மில்லி லிட்டர். எனவே இதன் கன அளவு 400 மில்லி லிட்டர் ஆகும். இதுவரை நாம் கற்றதன் சாரம்சமாக சதுர அடி செங்கும்பத்தின் கன அளவு 3/1 கன உருவின் கன அளவு, அதாவது 3/1 a வர்க்கம் h. இங்கு a என்பது சதுர அடியின் ஒரு பக்க நீளம், h என்பது செங்குத்து உயரம். நன்றி.